ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த மதத்தில் மும்மூர்த்திகளாக படைக்கும் கடவுள் பிரம்மாவையும், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவையும், அழிக்கும் கடவுளாக சிவன் பெருமானையும் நம்ம வழிபட்டுட்டு வரோங்க. பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமான் அழிக்கும் செயலை மட்டும் செய்யாமல் மக்களை காப்பாற்றுதல், அவர் செய்த தவறுகளுக்கான தக்க தண்டனை கொடுத்தல் என மிக முக்கிய செயல்களை அவர் தான் செய்கிறார். நம்மள பெரும்பாலானோர் சிவபெருமானுக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அது உண்மை இல்லைங்க. சிவனுக்கு முருகப்பெருமான், விநாயக பெருமான், ஐயப்பன் மட்டுமின்றி 3 மகள்களும் இருக்கிறார்கள். அந்த 3 மகள்கள் யாரு, அவங்களுடைய பெயர்கள் என்ன, அவர்களுடைய புகழ் என்ன, அவங்க எப்படி அவதரிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு 3 மகள்கள் இருப்பதாக பத்ம புராணம், சிவபுராணம் மற்றும் சில புராணங்கள்ல குறிப்பு இருக்குங்க. அந்த குறிப்பின்படி முதல் மகளுடைய பெயர் அசோக சுந்தரி என்றும், 2வது மகளுடைய பெயர் ஜோதி என்றும், 3வது மகளுடைய பெயர் வாசுகி என்றும் சொல்லப்படுது. இந்த 3 பேத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதைகள் இருக்குங்க. அந்த கதைகள் என்ன, இவங்களுடைய சுவாரஸ்யமான கதைகள் என்ன, இவங்க எப்படி தோன்றுனாங்க அப்படின்றத நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முதல் மகளான அசோக சுந்தரியை பற்றி. சிவனும் அவரது பிள்ளைகளும் அசுரவதத்துக்காக அடிக்கடி எங்கேயாவது கிளம்பி போயிட்டதுனால பார்வதி தேவிக்கு பொழுது போகாம வீட்டோட ஒரு பெண் பிள்ளை இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிச்சவங்க தன்னுடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய கேட்டதை தரும் கற்பவிருஷ மரத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என பார்வதி தேவி கேட்டதாகவும், உடனே அவள் கையில் ஒரு பெண் குழந்தை வந்து அமர்ந்தது என்றும் சொல்லப்படுது. அந்த பெண் குழந்தை தன்னுடைய சோகத்தை போக்க வந்ததுக்காகவும் ரொம்பவே அழகா இருந்தனால பார்வதி தேவி அந்த குழந்தைக்கு அசோக சுந்தரி என்று பெயர் சூட்டியிருக்காங்க. அசோக சுந்தரிய காளி தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றது. காளி தேவி சிவபெருமானின் மகள் என அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல்களும் கூறப்பட்டிருக்கு. அதே சமயம் கேரளாவில் சிவராத்திரி அன்னைக்கு காளியை காணும் வழக்கம் இன்னும் பழக்கத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. சிவபெருமான் பிள்ளையாரின் தலையை வெட்டிய போது அசோக சுந்தரி பயத்தில் உப்பு நிறைந்த ஒரு சாக்கில ஒளிந்து கொண்டதாகவும், அப்போதிலிருந்து அசோக சுந்தரியின் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியது என்றும் சொல்லப்படுது. இந்திரனுக்கு சமமான நகுசன் என்பவனுடன் இந்த அசோக சுந்தரிக்கு திருமணம் நடைபெற்று யயாதி என்கின்ற மகன் இருப்பதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது. குஜராத்ல இந்த அசோக சுந்தரிக்கு ரொம்பவே விசேஷமா வழிபாட்டு முறைகள் இருக்குங்க. தமிழ்நாட்டுல இந்த அசோக சுந்தரிய திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி என்று நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போறது 2வது மகளான ஜோதியை பற்றிங்க. அவரின் பெயரிலேயே அதன் அர்த்தம் விளங்குகிறது என்றும் சொல்லப்படுது. அதாவது ஒளி வடிவம் என்றும், அவர் ஒளியின் கடவுளாக அனைத்து கோவில்களிலும் வழங்கப்படுகிறார் என்றும் சொல்லப்படுது. ஜோதியின் பிறப்பிற்கு 2 கதைகள் சொல்லப்படுதுங்க. அதுல முதல் கதை சிவனின் ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தார் என்றும், 2வது கதையில் பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உருவானவர் என்றும் சொல்லப்படுது. இந்த 2 கதையில எது உண்மை நமக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த ஜோதியதா ஜுவாலாமுகி என்ற பெயர்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பல கோவில்கள்ல நம்ம வழிபட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போறது 3வது மகளான வாசுகியை பற்றி. வாசுகி என்பவர் அனைத்து கோவில்களிலும் பாம்பு கடியை குணமாக்கும் கடவுளாக வணங்கப்படுகிறார். இவர் சிவபெருமானின் மகள், ஆனால் பார்வதியின் மகள் அல்ல. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பாம்புகளின் கடவுளான கத்ரு செலுத்திய சிலையின் மீது சிவபெருமானின் உயிரணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்தார் என்றும், அதனால்தான் அவர் சிவனின் மகளாகவும் பார்வதியின் மகள் அல்ல எனவும் கூறப்படுகிறது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்த போது அவரை காப்பாற்றியது இந்த வாசுகி தான் என்றும், இவருக்கு மானசா என்று இன்னொரு பெயர் இருக்கிறது என்றும் சொல்லப்படுது. இந்த வாசுகிக்கு கோபம் ரொம்பவே அதிகமா வரனால இவருடைய தந்தை மற்றும் சிற்றனையான பார்வதி, அது மட்டும் இல்லாம இவருடைய கணவர், இவங்க எல்லாருமே அவரை நிராகரிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. மேலும் இவர் பார்வதி தேவியை எப்பொழுதும் வெறுத்து கொண்டே இருந்தார் என்றும் சொல்லப்படுது. இவருக்கென்று எந்தவித வடிவமைக்கப்பட்ட உருவமும் இல்லை என்றும், ஆனால் பாம்பின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார் என்றும் சொல்லப்படுது. இவர் பாம்பு கடி மற்றும் அம்மை நோய்களை குணப்படுத்தக்கூடியவர் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவபெருமானின் 3 மகளான அசோக சுந்தரி, ஜோதி மற்றும் வாசுகியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற ஆன்மீக தகவல் சிங்கப்பூரில் இருக்கிற நம்மளுடைய கோவில்கள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.